அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் வரவேற்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன சொல்ல வேண்டும், எந்த காரியத்தை நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை. கவனமாய் கேளுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய மரணத்தை குறித்து, தம்முடைய கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற, அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிற அவருடைய காரியங்களை குறித்து சீஷரிடத்தில் சொல்கிறார். அப்போ பேதுரு எப்பவுமே கொஞ்சம் முந்தி இருப்பார்ல, அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனை விடவும் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கூட அப்படி தான் சொல்லுவீங்க சில நேரங்களில். ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். இயேசு சொல்கிறாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்ப அப்படி சொல்லி முடிச்சிடறாரு. அப்படி சொல்லிட்டு சீஷில் பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போகிறேன்னு நீங்கள் ஏன் கலங்குறீங்க? என்னுடைய மரணத்தை குறித்து நீங்கள் ஏன் கலங்குறீங்க? என்னுடைய இல்லாத இருக்கிற இடத்தை குறித்து நீங்கள் ஏன் கலங்குறீங்க? நான் போகிற வழியும் உங்களுக்கு தெரியும், போகிற இடமும் உங்களுக்கு தெரியும். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த ஸ்தலம், அந்த நகரம் விசேஷ விதமான நகரமாக இருக்கும் அப்படி சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அநேகர் பாருங்க, இந்த உலகத்தில் இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு அதை சொல்லவில்லை. இனி வரப்போகிற வாழ்க்கைக்குரிய காரியத்தை குறித்து, இனி நாம் போய் சேர வேண்டிய இடத்தை குறித்து இயேசு தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த ஸ்தலம் ஆயத்தமான உடனே, அந்த நகரம் ஆயத்தமான உடனே நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்.
அப்படி சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலாய் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அந்த நகரம் எப்படிப்பட்ட ஒரு நகரம்? நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு அல்லது நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அப்போ ஆண்டவர் பாருங்க, அவரே கட்டுகிற ஒரு வீட்டை குறித்து சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் பரலோகத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? நித்திய வீட்டை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த நகரத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்தையும் அறிவிங்க, வழியும் அறிவீர்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இதுதான் நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை தேடுகிறதனுடைய பலனும் கூட. பிரியமானவர்களே, அந்த நகரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் கவனமாய் கேளுங்க. 21ஆம் அதிகாரம் 10 அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய 23வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அந்த நகரம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, எப்படி அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை யோவானுக்கு வெளிப்படுத்தி ஆவியானவர் நமக்கு அந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். மேலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளியின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. பளியின் ஒளியை போல வச்சிர கல்லை போல இருந்த. கொஞ்சம் வாசிங்க. பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம்
நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 143 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நல்ல கோல்டு வாங்குறீங்கல்ல, சுத்த பொன்னா இருந்துச்சாம் அதனுடைய நகரம். நகரத்தின் மதில்களில் அஸ்திபாரங்கள் சகலவிதமான ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், பதினோராவது சுனீரம், பன்னிரெண்டாவது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. பாருங்க, அந்த நகரத்தை குறித்து எவ்வளவு விளக்கமா ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இததான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த நகரத்தை கட்டுவதற்காகத்தான் நான் போறேன், அது ஆயத்தமான பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த நகரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு உலகத்தில் விலை உயர்ந்த கற்கள் இருக்கிறதோ, டைமண்ட்ஸ் இருக்கிறதோ, எவ்வளவு விலை உயர்ந்த கோல்டு இருக்கிறதோ, அவைகள்லாம் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருந்தது. அவ்வளவு கற்களால் அந்த மதில்களே இருந்தது. அங்கே பாருங்க, 12 சீஷருடைய பெயர்கள் அங்கே இருந்தது. அந்த 4 பக்கத்தில் 3 வாசல், எல்லா பக்கத்திலேயும் வாசல்கள் இருந்தது. அங்கே பாருங்க, எல்லா கற்களும் பதிக்கப்பட்டு இருந்தது. 12 கற்கள் அங்கு அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த மதில்களில் எல்லாவற்றிலும் ஏராளமான கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. நான் சொன்னேன், பரலோகத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும்ல, பரலோகத்தில் முன்னாடி இருக்கணும்ல, பிரகாசிக்கணும்னாக்கா நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். பிரியமானவர்களே, அந்த கல்லாக நம்ம ஒருத்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிரகாசிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை தான் நமக்கு கட்டி இருக்கிறார். அதில் பிரவேசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இங்கே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். அதுக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே சொன்னது போல, சுகம் ஆசீர்வாதம் இல்லை, பணம் ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை ஆசீர்வாதம் இல்லை. எது ஆசீர்வாதம்? தேவன் கட்டின அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் தெரியல.
ஏதோ ஆண்டவர் இதை கொடுத்துட்டாக்கா எனக்கு ஆசீர்வாதம், இதை செய்துட்டா எனக்கு ஆசீர்வாதம். அவையெல்லாம் கொஞ்ச காலம்தான். நித்தியமாய் நாம் குடியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அந்த நகரம் அவ்வளவு அழகுள்ள நகரம். அந்த நகரத்தில் எல்லா கற்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்தில் பொன்னினால் ஆன வீதிகள் இருக்கிறது. பசும் பொன்னை சுத்த பொன்னினாலான வீதிகள் இருக்கிறது. அந்த நகரத்தை தான் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இயேசு வரும் பொழுது நம்ம அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அல்லது நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா நியாய தீர்ப்புக்கு பின்பதாக அங்கே தான் போக போகுது. இந்த நகரத்தை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளலைனாக்கா சத்தியத்தை அறியவில்லை என்று அர்த்தம். இந்த நகரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் இயேசுவை விசுவாசிப்பது, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறேன் என்று சொல்வது, அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் என்று சொல்வது, ஒருவேளை அது இல்லாமல் போய்விடும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது அழகிய நகரம், அது விலை உயர்ந்த ஒரு நகரம், அது எப்பொழுதும் பிரகாசிக்கிற ஒரு நகரம். பாருங்க, அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தான் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தான் இயேசு முதல்ல பிரசங்கம் பண்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இதை தான் இயேசு வலியுறுத்தி சொல்றார். யோவான் ஸ்நானங்களும் அதை தான் பிரசங்கம் பண்றார். இன்றைக்கு எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவர்கள் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? ஒரு நாள் கட்டாயம் இந்த நகரத்தை, இந்த பூமியை விட்டு நாம் போய் தான் ஆகணும். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமி நமக்கு ஆசீர்வாதமும் அல்ல. இந்த பூமியை கர்த்தர் சபிச்சிட்டார். இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசு திருடிட்டான். அவன் தலையை நசுக்கி மறுபடியும் நம்ம கையில் கொடுத்திருக்காரு. அதே சமயத்தில் இந்த பூமி நிலையானது நமக்கு அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சியோனை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த நகரத்தில் பிரவேசிக்கணும்னாக்கா அவ்வளோ அழகிய நகரம், எல்லா வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு நகரம், எல்லா விலை உயர்ந்த பொருட்களும் இருக்கிற ஒரு நகரம், அது கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு நகரம். அதில் பிரவேசிப்பதற்கு தான் நம்ம இங்கே ஓடுகிறோம், இங்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகம், அதுதான் தேவன் நமக்கு உண்டாயிருக்கிற நகரம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அதுக்குள்ளே பிரவேசிக்கணும்னாக்கா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவன் அதில் பிரவேசிக்க முடியும்? நீங்கள் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் கர்த்தர் அந்த நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் பரலோகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், நான் பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருந்தா நான் பார்த்தேன், அது இன்னும் கட்டி முடிக்கல, கட்டி முடிச்ச உடனே என்னை கூட்டின்னு போயிடுவார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த நகரத்துக்குள்ள இப்ப யாரும் பிரவேசிக்க முடியாது. அந்த நகரத்துக்குள்ள
ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? நியாய தீர்ப்புக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு அவர் அமர்ந்து நியாயம் தீர்ப்பதற்கு பின்பதாகத்தான் இந்த தேவனுடைய வேலைப்பாடு நிறைந்த தேவனுடைய கையினால் கட்டப்பட்ட இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் தான் கிறிஸ்தவனாச்சே, நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? நான் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவனாக தானே பிறந்தேன், என்ன சர்ச்சில் தானே பேர் வச்சாங்க, நான் இது இப்படிப்பட்ட ஆள் இல்லை, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் தாத்தாக்கு தாத்தா அப்படி, அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? ஐயா, வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஆத்மாவும் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த வேலைப்பாடு நிறைந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புனாய் என்னான்னு தெரியாம, நீ ரட்சிக்கப்படாம, நீ என்னதான் கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தாலும் சரி, நீ என்னதான் ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் சரி, நீங்கள் என்னதான் ஆண்டவருக்கென்று என்ன காரியத்தை செய்து தலைக்கீழா நின்னாலும் சரி, இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்டிருந்ததா அந்த நகரத்தின் வீதிகளில் உலாவ முடியும், அந்த நகரத்துக்குள்ளாய் நீ பிரவேசிக்க முடியும். வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? யார் ரட்சிக்கப்பட்டவன்? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கழுவப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, யார் ரட்சிக்கப்பட்டவன்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ கழுவப்படாம இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க பாவத்துக்காக செத்து, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில், இயேசுவே இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, அவங்க தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் இயேசு சொல்லுகிற, நான் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் சொல்ற ஸ்தலம், அந்த வாசஸ்தலம், அந்த நகரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் பாரம்பரியமா இருக்கிறேன்னு சொன்னா உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனை நீதிமானாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை தரும். நாம் செய்கிற தான தர்மம் ரட்சிப்பை தராது, நம்முடைய நீதி ரட்சிப்பை தராது, நம்முடைய எந்த ஜஸ்டிஃபை பண்ணுகிற காரியமும் ரட்சிப்பை தரவே தராது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட்டவன்.
இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். ரோமர் 16 அதிகாரம் மார்க் 16 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அங்க பாருங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். இங்க ஞான ஸ்நானம் எடுக்காதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். ஞான ஸ்நானம் நீ எடுத்தாதான் ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு அப்போ கொடுத்துட்டாங்களே, எனக்கு தான் பேர் வச்சாங்களே. உங்க வாழ்க்கையில் நீங்க ரட்சிக்கப்படலை. நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னாக்கா, இயேசு எப்படி ஞானஸ்நானம் முழுகி எடுத்தாரோ அப்படி நீ ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க தான் ஆக்கணைக்கு நீங்களாகி இருக்க முடியும், நரகத்துக்கு நீங்களாகி இருக்க முடியும். இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஞானஸ்நானம் எடுக்காம நீ இந்த வாசஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இல்லாத கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உபதேசங்கள் தாறுமாறான உபதேசம். இது சரி, அது சரி. இயேசு எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாரு? 30வது வயசுல யோவான் ஸ்நானகனாலே யோர்தான் நதியிலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த ஞானஸ்நானம் பெறவன் தான் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். வேறு கட்டுக்கதைகள், அந்த காலத்தில் சொன்ன கதைகள் இப்படி அப்படி, அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. வேதம் சத்தியம் சொல்லுகிறது. விசுவாசிகளாகி கவனிங்க, அந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. விசுவாசிகளானாதான் நீ என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாகி அதான் விசுவாசிகளானாதான் ஞானஸ்நானம் பெற்றவன். குழந்தைக்கு விசுவாசம் தெரியாது. அக்கார்டிங் டு பைபிள் நான் சொல்றேன், நான் யாருக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது. சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தைக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவளாகி நீ விசுவாசிக்கணும். உங்க அப்பா விசுவாசிக்கிறதில்லை, உங்க அம்மா விசுவாசிக்கிறதில்லை, உங்க தாத்தா விசுவாசிக்கிறதில்லை. எந்த ஆத்மா ஞானஸ்நானம் எடுக்கிறதோ அந்த ஆத்மா விசுவாசிக்க வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்க தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார், இயேசு இந்த உலகத்திலே மரித்து எனக்காக உயிரோடு கூட எழுந்தார், இயேசு எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசமாக அந்த விசுவாசத்துக்குள் வந்து ஞான ஸ்நானம் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இதுல எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் இடம் கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது. யாருக்கு விசுவாசம் இருக்கும்? மெச்சூர் ஆனவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் யாராவது சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குமா? என்ன தெரியும்? குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, விசுவாசம் என்ன தெரியும்? வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பைபிளில் நம்ம புரட்டி போடக்கூடாது, மாற்றவும் கூடாது. ஹல்லேலூயா. தெளிவா வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளானாதான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க தான் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னும் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவு இல்லைன்னு சொன்னாக்கா பாருங்க, அந்த நகரத்துக்குள்ள போக முடியாதுங்க. மரணம் அல்லது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது எப்போ வேண்டுமானால், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வரலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நீ
ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? உங்களுக்காக தான் கர்த்தர் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதுதான் பரிசுத்த நகரம், அழகான நகரம். அந்த நகரத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஞானஸ்நானம் எடுத்தவன் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட. இதுதான் ரட்சிப்பு. அது நான் ரட்சிப்புன்னு கேட்பாங்க சிலர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாக்கா அதுனா அது நான் தான் கிறிஸ்தவனாகிறேன், என்னென்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்குறேன். தெளிவு இல்லை. நான் போய் சேர வேண்டிய இடத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கேன். இது முக்கியமான சத்தியம், முக்கியமான செய்தி. இதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஆவியானவர் பேச வைத்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் நீ ரட்சிக்கப்படலைன்னு சொன்னாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், ஆபத்துகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளை சந்திக்கலாம். ஆர் யூ ரெடி? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பிரியமானவர்களே, உங்களை ஆராய்ந்து பாருங்க. மூன்றாவது, யார் ரட்சிக்கப்பட்டவன்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அதே ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். எங்க விசுவாசிக்கணுமா? உன் இருதயத்திலே விசுவாசித்தா, உதட்டுல கிடையாது. உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீ ஒரு விசுவாசியாய் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்புனா தாங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருக்கு விசுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை தந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இப்படி செய்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இதை கொடுத்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், சுகம் தந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். பரிதாபமான நிலைமை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, வேதம் சொல்லுகிறது இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. நீங்க விசுவாசியா இருக்கீங்களா? பேரளவில் விசுவாசிக்க கூடாது. எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா. பேரளவில் விசுவாசிக்கிறவனுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது, நகரத்தில் இடம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அங்கே இடம். யார் ரட்சிக்கப்பட்டவன்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன். அதே வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இது இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எப்படி? வாயினாலே. உனக்கு ரட்சிப்பு வரணும்னு சொன்னாக்கா உன் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும், உன் சாட்சியை சொல்ல வேண்டும். இயேசு தம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவினார் என்று சொல்ல வேண்டும். மூடி மறைச்சினாக்கா பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது.
பாருங்க, நிறைய இடங்கள்ல அப்படி தான் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நீ வாயினால அறிக்கையிட்டாதான் ரட்சிக்கப்பட்டவனே அர்த்தம். மௌனமா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் மௌனமா போயிட்டு காலர் அழுக்கு படியக்கூடாது, எழுச்செல்லாம் ஆராதிக்கக்கூடாது, வேர்வையே வரக்கூடாது. உட்கார்ந்தமா 15 நிமிஷம் கேட்டோமா, ஜோலி முடிஞ்சிச்சா, காணிக்கை போட்டோமா, ஆசீர்வாதம் சொன்னாங்களா, வெளியில் வந்துட்டோம். அந்த தட்டு இந்த தட்டு ஏலத்தில் எடுக்கிறது, அது இது விற்பனை பண்ணுறது, கல்லர் குகையாக்குறது. அவனுக்கு இந்த நகரத்தில் இடமில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த நகரத்தில் இடம் இல்லை. உன் நாவினாலே இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சித்தார், இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார், இயேசு என்னை எடுத்திருக்கிறார், நான் மறுபடியும் பிறந்தவனாய் இருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் இயேசுக்கு சாட்சியாய் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற அவரை அறிக்கையிடுகிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். நீங்க எப்படி இருக்கீங்க? விடுதலை வேணும், சுகம் வேணும், அது வேணும், ஐயா அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இதோடு முடிஞ்சு போச்சியா? இன்றைக்கு மாத்திரம் ஆண்டவர் விசுவாசித்தோம்னாக்கா நம்மை போல பரிதபிக்கக்கூடிய யாருமே கிடையாது. நம்ம மறுமையை குறித்து கொஞ்சம் யோசிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வேதத்தை நீங்கள் திரும்பி வாசித்து பாருங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்ன செய்கிறோம்? பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த நகரத்தின் வீதியில் உலாவ முடியும். நீங்கள் நகரத்துக்கு போனோம்ல, ஏசு ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துக்கு போனோம்ல, அந்த ஆசீர்வாதம் வேணும் இல்லை? எல்லாருக்கும் வேணுமா வேணாவா? இப்போ நீ கட்டாயம் ரட்சிக்கப்பட்டிருக்கணுங்க. இதுதான் சால்வேஷன், இதுதான் ரட்சிப்பு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ ரட்சிக்கப்பட்டதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது, யார் அந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியும்? வாசிக்கலாம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, அந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த நகரத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகணும்னாக்கா உங்க பேர் அங்க என்டர் ஆயிருக்கணும். எங்க என்டர் ஆயிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க ரெஜிஸ்டர்ல எழுதுறது கிடையாது, ஆதார் அட்டையில் எழுதுறது கிடையாது, பேங்க் பாஸ்புக்கில் எழுதுறது கிடையாது. அதில் எழுதுறது என் பேர் விடுபட்டு இருக்கு, 1000 ரூபாய் தராங்க, அதில் என் பேர் விடுபட்டுருச்சு. அதில் விடுபட்டா பரவாயில்ல, போட்டோம். உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாங்களாங்க, அவன்தான் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த நகரத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும், நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, வேதம் என்ன சொல்லுகிறது? ஜீவ புஸ்தகத்தை ஆண்டவர் திறப்பார். நிறைய புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம் இருக்குது. அப்படி ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை திறப்பார்.
அதில் பேர் இருக்கா? நீ போ, இல்லையா நரகத்துக்கு போ. முடிஞ்சு கதை, அவ்வளோதான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஆமென். என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருவேன். யாரு? பாவம் செய்கிறவன். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதுனாக்கா நீ பரிசுத்தமா இருக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, என்ன பார்த்தா பாவின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் கணவனுக்கு மனைவிக்கோ நான் துரோகம் பண்ணலை, நான் என்னுடைய பணியில் கரெக்டாக இருக்கிறேன். இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இயேசுக்கு முன்னாடி செல்லாதுங்க. இந்த காரண காரியங்களை கொண்டு போய் இயேசுகிட்ட கொண்டுக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னாக்கா பரிசுத்தமாக இருக்கணும். பாவம் செய்கிறவன் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. குடிச்சிட்டு திருவிருந்து எடுக்கிறவன் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சிகரெட் பிடிச்சிட்டு திருவிருந்து எடுக்கிறவன் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பாவம் செய்துட்டு பிரசங்கம் பண்ணுறவன் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கள்ளத்தனமான தொடர்பை வைத்துக்கிட்டு அந்த மெம்பர் இந்த மெம்பர் இந்த சபை அந்த சபைன்னு சொல்றவன் அதுல பிரவேசிக்க முடியாது. பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மகா பரிசுத்தம் உள்ள தேவன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ பாவம் செய்யாதன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். மனம் திரும்பன்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான். அநேகருடைய வாழ்க்கை இயேசுவை அறிந்து வைத்திருப்பாங்க, இயேசு நல்லவர் தெரியும், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்ப தெரியாது. பாவத்தை விட மனசு இல்லை. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது அவனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு சுவாபம் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பொல்லாத காரியம் அந்த இருதயத்தில் பாவத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பாவம் செய்கிற பேரை அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறுக்கி போட்டுருவார், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவார். முடிஞ்சு கதை. இப்போ நகரம் வேணும்ல, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணும்ல, பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் பண்ணுங்க. அவன் பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னாக்கா உடைய பரிசுத்த வாழ்க்கை. பாவம் செய்கிற பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? நம் நித்தியத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கா? உங்கள் மனசாட்சி சொல்லும். இப்போவே நீங்கள் ஆராய்ச்சி பார்த்துட முடியும், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு. எனக்கு அன்பானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணுனாக்கா
பரிசுத்தமாய் இருக்கிறவனுடைய பெயர் தான், பாவம் செய்யாதவனுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ரெண்டாவது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணுனாக்கா பைபிள் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும், அவனுக்கு வெண்வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னாக்கா நீ ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பேரை தான் ஆண்டவர் கிறுக்கி போட மாட்டார். அவர் பிதாவுக்கு முன்பதாக என்ன செய்வாராம்? அறிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ பாவத்துக்கு விரோதமாக போராடணும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ போராடணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும்னாக்கா நீ ஜெயம் கொள்ளணும். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். உங்க பேர் பரலோகத்தில் வேணும்ல. சந்தர்ப்பம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா, யாரும் பார்க்கல, யாருக்கு என்ன தெரிய போகுது? கொஞ்சம் செல்ஃபோன் அப்படி நோண்டி பார்த்துக்கலாம், அதை இதை பார்த்துக்கலாம். போச்சு, அவன் பேரை கிறுக்கிடுவாரியா, முடிஞ்சு போச்சு சாப்டரு. எதை ஆகிலும் நீ பார்த்தேன்னு சொன்னான், பாவத்துக்கு இடம் கொடுப்பேன்னு சொன்னான், பாவத்துக்கு விரோதமாய் போராடலன்னு சொன்னான், சத்தியத்துக்கு விரோதமாக நீ போராடலன்னு சொன்னான், ஜெயம் எடுக்கலன்னு சொன்னான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவன் பேர் ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர் தான் அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எதில் ஜெயம் கொள்ளணும்? பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. உன்னை கத்தி கபடா எடுத்துட்டு போக சொல்லலை ஆண்டவர். அது எடுத்துட்டு போ, இதை எடுத்துட்டு போன்னு சொல்லலை. எவனைய வெட்டி சாய்ச்சிருன்னு சொல்லலை. ஜெயம் கொள்ளலனாக்கா இந்த உலக வாழ்க்கையில நீ ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதில் உனக்கு விரோதமாய் எழும்புகிறேன் எல்லா விதமான பாவத்துக்கு விரோதமாய் நீ போராடியே ஆகணும். அதில் ஜெயம் கொள்ளணும். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவருடைய பெயரை தான் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஜெயிச்சிருக்கீங்களா? பாவத்துக்கு விரோதமாக போராடி இருக்கீங்களா? உங்களுக்கு தான் அந்த நகரம் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்கள் தான் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பொய்யும் பித்தலாட்டமும் அதுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. விக்கிரக ஆராதனை அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. கள்ளம் கபடுமான நபர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும், அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அழகிய நகரத்துக்குள்ள போனோம், இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நகரத்துக்குள்ள போனோம். அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணுங்க. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதுனாக்கா நீ ஜெயம் கொள்ளணும், வெற்றி வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. அவன் பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அவனுடைய வசனம் இன்னும் வேற வாசி பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது பாருங்க. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைக்கிறாராம்? வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்ப பவுல் சொல்றார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்லுது, சுவிசேஷம் அறிவிக்கிறனுடைய பெயர்தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நான் 50 வருஷம் விசுவாசி, பெஞ்சை தேய்ச்சி பெஞ்சு குழியா போச்சு, இது ஏன் இடம், இங்கே தான் நான் உட்காருவேன், இதுதான் என்னுடைய பிளேஸ். அவனுக்கு இந்த நகரம் கிடையாது. நீ அப்படியே தேய்ச்சிட்டு நரகத்துக்கு தான் போகணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னாக்கா நீ சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் மாறணும். ஹல்லேலூயா. என்னடா அது புதுசாக சொல்கிறாரு? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அவன் பேரை தான் நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன்றாரு. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு இயேசு ரட்சிக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசுவை நேசிங்கன்னு சொல்லியிருக்கீங்க? எப்படி சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பிரச்சனைகள் மாறணும், அதெல்லாம் இந்த உலகத்தோட மறுபடியும் நான் சொல்கிறேன். அது ஒரு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவது தான், அந்த நகரத்தில் பிரவேசிப்பது தான். நீ சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோன்னு சொல்றார். சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. எனக்கு அன்பானவர்களே, நீங்க சுவிசேஷத்துக்கு என்ன செய்றீங்க? உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய ஊழியம் செய்வதில், உங்களுடைய பிரயாசங்களில் சுவிசேஷத்துக்கு என்ன செய்றீங்க? ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்றீங்க? சும்மா சேமிச்சு வைக்கிறது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அதுதான் சுவிசேஷம் சொல்வது. நிறைய இடங்கள்ல வாங்கி குவிச்சு வச்சுக்குவாங்க. அந்த இடத்த வாங்கிறது, இந்த இடத்த வாங்கிறது, இதில் இவ்வளோ பண்ணுறது, அதில் இதில் பண்ண சபைகளா அப்படி. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீ செலவு பண்ணணும். உன் நேரத்தை செலவு பண்ணணும், உன்னுடைய பணத்தை செலவு பண்ணணும், உன்னுடைய உழைப்பை செலவு பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையை அதுக்கென்று செலவிட ஒப்பு கொடுக்கணும். அவன் பேரை தான் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். பவுல் அழகா சொல்றாரு, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டாங்க, அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒத்துழைப்பு தந்திருக்கீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு? என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க? ஏன் உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்? இயேசு ஏன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கணும்? ஏன் இவ்வளவு அழகான நகரம், எல்லா விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரம், வாசல்கள் நிறைந்த ஒரு நகரம்,
அவ்வளோ அழகான நகரத்துக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறோம். சுவிசேஷம் அறிவிப்பதில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பேசுங்க. இதை தான் அவர் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கார். அப்பதான் உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நான் இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அதெல்லாம் எடுபடாது. நான் இப்படி ஆக்கம் அப்படி ஆக்கம், நீ எப்படின்னா இருந்துக்கோ. சுவிசேஷம் அறிவிப்பதில் உன்னுடைய பங்கு என்ன? உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன? உன் பேரை நான் ஏன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்? நீ ஊழியத்துக்காக என்ன செஞ்சிருக்க? ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தினுடைய பிரயாசங்கள் என்ன? நீ நல்லா கொழுத்து, நீ நல்லா சாப்பிட்டு, நீ நகையை நட்டையும் வாங்கிக்கிட்டு உன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஆண்டவர் நகரத்தை கட்டி வச்சிருக்கார். அதுக்கா பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறாரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க சுவிசேஷம் அறிவிச்சாதான் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அறிவிக்காதவனுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத மாட்டார். வெரி சிம்பிள். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படணும்னாக்கா நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாறணும். ஊழியம் செய்கிறவர்களாக மாறணும். சிம்பிளி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஊழியத்தை செய்யணும். சமயம் கிடைக்காவிட்டாலும் ஊழியத்தை செய்யணும். எப்பவுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்வதற்கு நீ ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் பேரை தான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அவனை தேவனுடைய நகரத்துக்குள்ள, தேவனால் கட்டப்பட்ட நகரத்துக்குள்ள, அவர் கையினால் கட்டப்பட்ட நகரத்துக்குள்ள நம்மை கொண்டு போவார். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்ல, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, வேதவசனம் சொல்லுது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். யார் எழுதுவார்? அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யார் ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் பிரயோசிப்பாங்க. யார் ரட்சிக்கப்பட்டவன்? ரொம்ப அழகாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துதில்ல, அவருடைய வார்த்தைக்கு தெளிவுபடுத்துதில்ல. உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாட்டா அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுங்க. பாவம் செய்கிறவன் அதில் பிரவேசிக்க முடியாது. அந்த நகரத்துக்குள்ளே போகணுன்னாக்கா நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த நகரத்துக்குள்ளே போகணுன்னாக்கா இந்த உலகத்தில் நீ ஜெயம் எடுக்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயரை எழுதுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், அதிகாரம் உள்ளவர்களாகவும். ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குது. அதன் மேல் அதிகாரம் உடையவர்களாகுவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அலங்கரிக்கப்பட்ட நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆசை தானே? அப்போ அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்கள் உபதேசம் கற்பனையெல்லாம் நீ கை கொள்ள தேவையில்ல. உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். சர்ச்சுக்கு வரியா, தசமமாக கொடுக்குறியா, நான் சொல்கிறத செய்கிறியா, உனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவார். நியாய பிரமாணத்தால் நீ கை கொள்ள தேவையில்ல. இன்னைக்கு கள்ள உபதேசங்கள், திருட்டு உபதேசங்கள்லாம் வந்துடுச்சு. நமக்கு வேத வசனம் தான் வெளிச்சம்.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு கற்பனைகளை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. கற்பனைனா என்னன்னு தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரட்சிப்புனா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவீங்க. விளக்கமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்படும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மற்ற காரியத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த லோன் எடுக்கணுனாக்கா இப்படியெல்லாம் இவனை பார்த்தா தெரியும், இவங்க எடுத்துடலாம். இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா இவங்ககிட்ட போனாக்கா வாங்கிடலாம். அதை பண்ணணுன்னாக்கா இவங்கள பிடிச்சா அது ரெடி ஆகிடும். இதை ரெடி பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் தான் அதன் வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியும், அந்த நகரத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். அவருடைய கற்பனை என்றால் என்ன? யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேகமா வாசிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அதுதாங்க கற்பனை. ஹல்லேலூயா. கற்பனையின்படி நடக்கிறவன் தான் அந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியும். கற்பனை என்ன? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருப்பது தான் கற்பனை. இதில் அடி வாங்கிடுவோமே. மருமகிட்ட அன்பாக இருக்கிறது கிடையாது, மாமியார்கிட்ட அன்பாக இருக்கிறது கிடையாது, குடும்பத்தில் கணவனிடத்தில் அன்பாக இருக்கிறது கிடையாது, மனைவியிடத்தில் அன்பாக இருக்கிறது கிடையாது. உன்னை எதுக்கு ஆண்டவர் அந்த நகரத்துக்குள்ளே கொண்டு போனோம்? ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, அன்பா இருப்பது தான் என்னுடைய கற்பனை. கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னாக்கா, கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற வாசஸ்தலத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னு சொன்னா, அந்த அழகிய நகரமாகிய அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா, அன்பா இருப்பது தான் அவருடைய கற்பனை. ஹல்லேலூயா. அன்பா இருக்கீங்களா? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். உங்கள் அன்பு ஏமாத்துகிற அன்பு கிடையாது, அது கற்பனை கிடையாது. இயேசுடைய அன்பு பரிசுத்த அன்பு. நம் பாவிகளாயிருக்கையில், சண்டாளர்களாயிருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில் இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். That is true love. அதுதான் உண்மையான அன்பு. குடும்பத்தில், உங்க சபையில் எப்படி அன்பா இருக்கீங்க? கற்பனை ரொம்ப பெருசு இல்லைங்க கை கொள்றது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டார். அன்பா இருக்கிறது தான் கற்பனை. இப்படி போனா 1008 பேசத்து, இப்படி வந்தா 1008 பேசத்து, எதிர்க்கு ஒன்று பேசத்து, பின்னாடி ஒன்று பேசத்து, மறைமுகமாக ஒன்று பேசத்து, ஃபோனில் ஒன்று பேசத்து, நேரடியாக பார்த்தா ஒன்று பேசத்து. கேட்டால் நான் விசுவாசி, நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன், பைபிளை இத்தனை முறை படிச்சுக்கன்னு தெரியுமா, நான் இப்படியா அப்படியா, நீ எப்படின்னா இருந்துக்கோ, எத்தனை முறை வேணா பைபிளை படிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நீ அன்பா இருந்தால் தான் அவருடைய கற்பனை கை கொள்ற. அந்த கற்பனை கை கொள்றவன் தான் அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுறீங்களா? நான் சொல்றதை கவனமா கேட்குறீங்களா? ஐயா, ஆண்டவர் நம்ம அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு.
அதுக்கு தான் அவர் வாசஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதுக்கு தான் அவ்வளவு அழகாய் வேதத்தில் அந்த நகரத்தை குறித்து வர்ணிச்சு காண்பிக்கிறார். அழகா வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயும் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான், நீங்களும் அதில் பிரவேசிக்கணுன்றதுக்கு தான். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றதுக்கு தான். எனக்கு ஆசீர்வாதத்தை விட்டு மீதி எல்லா காரியத்தையும் தேடுவோம். ஏன் அன்பாக இருக்கணும்? நீ அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா அன்பாக இருந்தே ஆகணும். அவங்க துரோகம் பண்ணாலும் நீ நேசிக்கணும். யோவான் யூதாஸ் காரியத்து துரோகியா இருந்தான், காட்டி கொடுத்தான். என் சிநேகிதனே சொல்றார், இயேசுடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பு, உண்மையான ஒரு அன்பு, கபடற்ற ஒரு அன்பு. உங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு 1008 பேர் இருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட அன்பாக்குறவங்கள்ட்ட அன்பாக இருப்பேன். என்னை எழுத்த நானும் எழுத்துக்குவேன். என்கிட்ட பேச நானும் பேச மாட்டேன். உன் பேர் ஆண்டவர் எடுத்து போட்டுருவாருங்க. நீங்கள் அவர் கற்பனை கை கொள்ளலன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுகிறது, நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் பிறரிடத்திலும் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்குமா? அதுதான் கற்பனை. கற்பனைனா ஏதோ ஒன்று பெருசாக நினச்சிக்காதீங்க. அன்பாக இருப்பது தான் கற்பனை. ரெண்டாவது கற்பனைனா என்னன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119ஆம் சங்கீதம் 151வது வசனத்தை வாசிக்கலாம். 119, 151 வாசிக்கலாம். சங்கீதம். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். நீ சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஹல்லேலூயா. நீ சமீபமாய் இருக்கிறீர், உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. உண்மை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கற்பனைனா என்ன? உண்மையா இருக்கிறது தாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல வேதவசனம். உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்கிறவன் தான் அவருடைய கற்பனை கை கொள்றான். அவன் தான் அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல வைப்பாரா, அதிகாரியா வைப்பாரா? ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இயேசு சொல்றார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, என் மகிமையில் பிரவேசி. தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள போனோம்ல, அந்த நகரத்துக்குள்ள போனோம்ல, உண்மையில் எப்படி இருக்கீங்க? உண்மை மிக முக்கியம். அன்பு எப்படியோ அதே தான் உண்மையும். கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொன்னா நீ உண்மையா இருந்துதான் ஆகணும். உண்மையா இருக்கிற மனிதன் தான் கற்பனைகளை கை கொள்றவன். ஹல்லேலூயா. நான் வேகமாய் கடந்து போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவனை அந்த நகரத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. எங்கேயோ ஏமாத்தின, யாருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பொய்யான காரியத்தை சொன்ன, பொய் சாட்சி சொன்ன, ஏதோ ஒரு மாய்மாலமான காரியத்தை செஞ்ச, திருட்டுத்தனமான காரியத்தை செஞ்ச, துரோகமான காரியத்தை செஞ்ச, உண்மை இல்லாதவனா நீ வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா உன்னை ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னாக்கா கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மைதான் கற்பனை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே,
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவன் தான் அந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. கற்பனைனா என்ன? இன்னும் வாசிக்கலாம். வாசி பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். வேகமாய் கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய், நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு இந்த கற்பனையை கைக்கொள்ளணும்னாக்கா நல்ல போராட்டத்தை நீ போராடணும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம்னா என்னங்க? இப்போ கெட்ட போராட்டம்னாக்கா அடுத்த கேள்வி. நல்ல போராட்டம்னா கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்க, இயேசுவுக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவருடைய நாமத்துக்காக நிந்தனைகள், அவமானங்கள், எல்லா விதமான இயேசு சொற்கள், எல்லா விதமான காரியங்களையும் சகிப்பதுதான் போராட்டம். கொஞ்சம் குத்துனா கூட ஐயோ வலிக்குது, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி சொன்னது என் இருதயத்தை காயப்படுத்திடுச்சு. நீ போராடுறதுக்கே சரியில்லாதவன் அர்த்தம். நீ போராடினாதாங்க நீ கற்பனையை கை கொள்றன்னு அர்த்தம். பாவத்துக்கு எதிர்த்து போராடணும், இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராடணும், உண்மையாக இருக்கிறதுக்கு போராடணும், சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு போராடணும். தேவன் உண்டாக்கி இருக்கிற வாசஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நீ போராடணும். அதுதான் கற்பனை. ஸ்ட்ரகிள் பண்ணாம எதுவும் கிடைக்காது, உழைக்காம எதுவும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அது ஏன் ஈஸியாக ஆண்டவர் கொண்டு போயிடுவான்னு பார்த்தீங்கன்னா, செத்த உடனே ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஏமாந்துருவீங்க, ஜாக்கிரதை. நீ கற்பனைகளை கை கொண்டாதான் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. சுலபம் கிடையாதுங்க, அதுக்கு போராடணும். இந்த உலகத்தில் போராடி தான் ஆகணும். அதை தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு. ஹல்லேலூயா. அம்மா, நீ அதுதான் கற்பனை கை கொள்ற. அப்போ கற்பனைனா என்ன அர்த்தம்? நல்ல போராட்டத்தை போராடுவது தான் கற்பனை. வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அதை விளக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் விலைக்கு சொல்ல நேரம் பத்தாது, நாள் பத்தாது. இந்த சத்தியம் ஆழமான சத்தியம். இதை புரிந்து கொள்றவங்க தான் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அது தேவன் உண்டாக்கி இருக்கிற அவர் கையினால் கட்டப்பட்ட நகரம். ஹல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, எது கற்பனை என்று சொன்னா சங்கீதம் 19:8 வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், ஆமென், கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைனா என்னங்க? தூய்மைனா என்னங்க? பரிசுத்தம். ஆமென். கற்பனைகளை கை கொள்ளுங்கனாக்கா நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது, காலம் புரியாது. வேதம் அழகா சொல்லுது பாருங்க, தூய்மை தான் கற்பனை.
அதை கை கொள்றவன் தான் அந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அசுத்தமானது அதில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதது அதில் பிரவேசிக்க முடியாது. தூய்மையாக இருக்கிறவர்கள் தான் இந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியும். அது பரிசுத்த நகரம். ஹல்லேலூயா. அது பரிசுத்த பட்டணம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தூய்மை இருக்கா? சொல்லில் தூய்மை இருக்குதா? நடக்கையில் தூய்மை இருக்குதா? செயலில் தூய்மை இருக்குதா? வேலையில் தூய்மை இருக்கிறோமா? ஊழியத்தில் தூய்மையாக இருக்கிறோமா? எதில் தூய்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தூய்மையாக இருக்கிறவர்கள் தான் கற்பனை கை கொள்கிறாங்க. கற்பனை கை கொள்கிறவங்க தான் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த நகரத்தில் பிரவேசிக்கணுமா வேணாவா? 3 காரியத்தை தான் சொன்னேன். ஒன்று, அவருடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னாக்கா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம்பர் 2, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். நம்பர் 3, அது கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இவங்க தான் அந்த நகரத்துக்குள்ளே. நீங்கள் வாசி கேட்டிங்களா? வெளிப்படுத்தின விஷயம் 21ஆம் அதிகாரத்தில் அது அழகிய நகரம். இதை தான் இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு திரும்ப வருவேன். நான் என்னோடு கூட வைத்துக்கொள்ளும்படி உங்களை அழைத்து செல்வேன். ஹல்லேலூயா. நான் போகிற இடத்தையும் உங்களுக்கு தெரியும், வழியும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் போகணும்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்ல. எப்போ வேண்டுமானாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்முடைய ஓட்டமே அதுதான். அப்போ அதுதான் பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் சேவாக இருக்கீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வாசஸ்தலம், உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். உங்களை தான் கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் நிறைந்த இடம், கண்ணீர் இல்லாத ஒரு இடம். அவரே அதுக்கு வெளிச்சம். மின்சாரம் கிடையாதுங்க, அவரே அதுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அங்கே பசி கிடையாது, வருத்தம் கிடையாது, பட்டினி கிடையாது. ஹல்லேலூயா. அவ்வளவு அழகிய நகரம், அவ்வளவு அழகிய நகரம். வேணுமா வேணாவா? உங்களுக்கு வேணுமா வேணாவா? வேணும்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு. ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. 2வது, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? யார் பேர் எழுதுறாரு பார்த்துட்டோம். 3வது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைனா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் கலங்கவே கலங்காது. பயப்படாது. கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்றார் இயேசு. நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டேன். அந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வழியை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது தான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம். இந்த சத்தியத்தை கடைபிடிங்க. நீங்கள் எந்த சபைக்கு வேணால் போங்க, யார் வேண்டுமானாலும் இருங்க. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் நம்
கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் ஓடி முடிக்கத்தான் வேண்டும். முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் போய் சேர போகிறோம்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த உலகத்தில் எத்தனை செல்வந்தர்களாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு அறியாதவனும் செல்வந்தனாக இருக்கான், கோடி கோடியாக வச்சுருக்கான். இங்கெல்லாம் உலகம் முழுசும் சொத்து வச்சுருக்கான். என்ன பிரயோஜனம்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயதாய்ப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? லாபம் என்ன? நீ பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னா, இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கலன்னா, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் ரெடியாக இல்லைன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட இப்போவே ரெடி ஆகிடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னடா அவர் எதாயிலும் சொல்லுவார்னு பார்த்தா, இதை கொடுப்பார் அதை கொடுப்பாருன்னு சொல்லுவார்னு பார்த்தாக்கா, அந்த பங்களா கொடுப்பாரு, இந்த காரை கொடுப்பாரு, இவ்வளோ பணத்தை கொடுப்பாரு, இந்த சுகத்தை கொடுப்பாரு, இதை தருவார் அதை தருவார்னு இவர் சொல்லுவார்னு பார்த்தாக்கா, இவர் நான் செத்து போனதுக்கப்புறம் நடக்க போகிற காரியத்தை சொல்கிறாரு. எங்க இந்த உலகத்தில் மந்திரவாதி கூட உண்டாக்கிடுவான். மோசேக்கு செய்து காண்பித்தான்ல, பர்ஸில் பணம் வருது. இப்போ ஊழியக்காரன் ஜெபம் பண்ண, பேங்க்கில் அமௌண்ட் ஏறிடுது, நீ வச்சுக்கிற தண்ணி திராட்சரசமாக மாறிடுது. மிஸ்பரிசம், ஹிப்னாட்டிசம், இதுவல்ல அற்புதம், இதுவல்ல ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் சத்தியம், இதுதான் ஆசீர்வாதம். அதுதான் இயேசு சொல்றா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அழகா சொல்லி கொடுத்தார்ல இயேசு. புரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தின்படி நடங்க. நம் போய் சேர வேண்டிய இடம் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற அழகிய நகரம், அதில் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம அர்ப்பணிக்கலாமா? ரட்சிப்புக்காக நம்ம அர்ப்பணிக்கலாம். அதில் ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம். ரட்சிப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். கற்பனைகளை கைக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்படணும்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்தேன், இந்த சத்தியத்தை கேட்டேன். அத்தனை பேருக்கும் அந்த நகரம் ஒரு இதாய் மாறட்டும். அந்த நகரத்தில் பிரவேசிக்க முடியாத வாக்கியத்தையும் அந்த கிருபையும் அந்த ஆண்டவரே சத்தியத்தை நடக்கக்கூடிய பலத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.